मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு? எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் சிறந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் டிக் பண்ணாம பாருங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு அரிய அற்புத சில விளக்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆக விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள், இந்த நட்சத்திர யோகங்களை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில், இந்த புத்தாண்டின் ஆரம்பத்தில், இந்த புத்தாண்டின் யோகங்கள் என்பது இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே கன்னியா லக்னம் ஏற்படுகின்றது. இந்த கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அந்த 10ஆம் இடம் குரு என்பது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, 2, 5க்குரிய குரு பகவான் அந்த மிதுன ராசியில் இருந்து உங்களுக்கு தனஸ்தானமான அந்த 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல தொழில்களில், பல வியாபாரத்தில், பல முன்னேற்றங்களில் சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய குருவின் பார்வையில் அமைகிற மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களை பார்க்கக்கூடிய சிறந்த யோகமான காலம். ஆக சகோதரரால், வியாபாரத்தால், சொத்துக்களால், திருமணத்தால், கல்வியால், அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய உத்தியோகத்தால், பதவியால், அனைத்து சிறந்த யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த புத்தாண்டாக ஆரம்பத்தில் தொடங்குகின்றது. அதே நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி என்பது ஒரு முக்கியமாக ஏற்படுகின்றது. அதாவது சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய அந்த முறைப்படி, சித்தர்கள் முனிவர்களுடைய முறைப்படி, வாக்கிய முறைப்படி சனி பகவான் 6/3/2026 தேதி அன்று, 6/3/2026 அன்று சனி பகவான் உங்களுக்கு 3, 4க்குரியவராகி 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதியாகி 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். ஆக பொதுவாக விருச்சிக ராசிக்கு 3, 4க்குரிய சனி பகவான் சிறந்த யோகக்காரனாக உங்களுக்கு பலன்களை தர முடியாத நிலை, சிறந்த யோகக்காரனாக பலன்களை கொடுக்க முடியாத நிலை சனி பகவானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக கெடுபலன்களை தரக்கூடியவன், நல்ல பலன்களை தர மறுப்பவன், உள்ளதை உள்ளபடி. புரிஞ்சிட்டீங்களா? இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் 100% பிரச்சனைகளே 50% பிரச்சனைகளை தாண்டி விட்டீர்கள். மீறி ஒரு 50% பிரச்சனைகள் இருக்கும் போதே இந்த சனி பயிற்சி என்பது வந்துவிட்டது. இப்போ இந்த 2026 சனி பயிற்சி உங்களுக்கு 5ஆம் இடம். ஆக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்துவார்? 5ஆம் இடம் என்பது யோக பலன் அல்ல, முன்னேற்ற குறைவான யோகங்கள். ஆக பிள்ளைகளால் பிரச்சனைகள், சொத்துக்களால் பிரச்சனைகள், திருமண தடைகள், புத்திர தடைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில் வருமானம் வரதான் செய்யும். தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வரும். ஆனால் எந்த அளவுக்கு வருமானம் வருகின்றதோ அந்த அளவுக்கு அதுக்கு மேல் கூடவே செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். கூடவே செலவுகள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மன உளைச்சல்கள். சில பேர் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க முடியாமல் அவஸ்தை, சொத்துக்களால் அவஸ்தை,
ஆக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மன அமைதி, வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு வீண் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விரைய செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த நிலையில் 5ஆம் இடம் என்பது நீங்கள் மிகவும் எல்லா நிலைகளிலும் அதிக ஆசை கொள்ளாமல் இந்த இடத்தை எப்படி சரி செய்து கொள்வது? இந்த 5ஆம் இடத்து சனியால் எல்லா விதத்திலும் நம்மளுடைய முன்னேற்றத்தை குறைக்கக்கூடிய ஒரு இடம். இது எப்படி சரி செய்வது என்றால் அதிக ஆசைப்படாமல், அதாவது ஒரு தொழில் பாதிக்குன்னு இன்னொரு தொழிலை செய்யறதுக்கு ஆயத்தமாயிடக்கூடாது, அவஸ்தப்பட்டுருவீங்க. ஒரு உத்தியோகம் பார்க்கவும் இன்னொரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிடக்கூடாது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்தை காப்பாற்றிடலாம். இந்த 5ஆம் இடத்து சனியால் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படாது. புரிஞ்சுட்டீங்களா? அதிகம் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத புதிய முயற்சிகள் ஈடுபட்டு பாதிப்பு தராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதிலிருந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதால் நல்ல தீர்வு கிடைக்கும். இப்படி ஒரு நிலை இருக்க, அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சி வருகின்றது. சனி பகவானால் ஒரு புறம் பிரச்சனை. ஆக இறைவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கிறார். ஆக 26/5/2026 அன்று 2/5க்குரிய குரு பகவான் அதே நேரம் காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி உங்களுக்கு திரிகோணாதிபதியாகி உங்கள் ராசிக்கு 2/5க்குரிய திரிகோணாதிபதியாகி தனஸ்தானத்துக்குரியவனாகி திரிகோணாதிபதியாகி ஆக அப்படிப்பட்ட காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். அதுதான் உங்க சனிபானால் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் அடுத்து குரு பகவானால் ஒரு நல்ல யோகங்கள், நல்ல முன்னேற்றமான யோகங்கள், செய்கின்ற வியாபாரம் விருத்தியடையும், தொழில் விருத்தியடையும், பூரியத்தால் சொத்துக்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையலாம். அரசாங்கத்தில் அரசியல் உயர் பதவிகள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள், அதிகாரத்துவம் வாய்ந்த உயர்ந்த பதவிகள் பெறலாம். அரசியல் மிகப்பெரிய பதவிகள் பெறலாம். இது 9ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வருவதால் மிகப்பெரிய உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஆக இங்கு இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு பகவானால், கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானால் சிறந்த யோக பலன்களை நிச்சயமாக உறுதியாக பெறலாம். சிறந்த முன்னேற்றத்தை, சிறந்த பதவியை அடையலாம், சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம், சிறந்த வியாபாரத்தை தரலாம். நல்ல தொழில் வளம், வியாபாரம், பதவி யோகம், சொத்து யோகம் கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்பதால் அரசாங்கத்தால் அரசியலால் உயர்ந்த பதவிகளை பெறலாம். புதிய நிர்வாக தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய நிர்வாகம் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெண்களால் தயாரிக்கப்படுகின்ற எந்த ஒரு தொழிலும், எந்த ஒரு பொருளும் அதை வைத்து தொழில் செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். முக்கியமாக ஆடை ஆபரண அழகு சாதனங்கள், தங்கம், வெள்ளி, ஆடை ஆபரண தொழில், கார்மெண்ட்ஸ் தொழில், உணவுப் பொருள் தயாரிப்பு, இப்படிப்பட்ட தொழில்கள் பெண்கள் ஈடுபட்டு அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் இந்த உச்சம் பெற்ற குருவால். ஆக பொதுவாக இந்த ஆண்டு பிள்ளைகளால் மேன்மை பெறலாம், சொத்துக்களால் சிறந்த ஒரு நல்ல சொத்துக்களை பெறலாம், நல்ல பதவியை பெறலாம். 2026ஆம் ஆண்டு நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும், பூரிய சொத்துக்கள் கிடைக்கும். ஆக உயர்ந்த பதவிகளை பெறலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்களும், நல்ல திடீர் அதிர்ஷ்டங்களும், உயர்ந்த பதவிகளும் இந்த 2026ஆம் ஆண்டு
உறுதியாக விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க யோகத்தை உறுதியாக பெறுவீர்கள். ஆக விருச்சிக ராசி நேர்களே, இது கோடிக்கணக்கான விருச்சிக ராசி, ராமே, முருகே, கண்ணே, இங்கெல்லாம் தனித்தனியாக பலன் இருக்கும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொதுவான பலன். ராமனுக்கு ஒரு பலன், கிருஷ்ணனுக்கு ஒரு பலன், முருகனுக்கு ஒரு பலன் என்று பிரம்மன் தனித்தனியாக எழுதியிருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? 2026 என்ன சாதிக்க போகிறீர்கள் என்பதை உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். புது ஜாதகம் ஜோதிடம் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது? தொழில் நல்ல விருத்தி அடையணும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரணும், வீடு வாசல் கட்டணும், நல்ல படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல கல்யாணம் நல்லபடியாக கல்யாணம் முடியணும், நல்ல கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்ப இந்த மனிதனுடைய ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற வாழ்வாதார இதற்காகத்தான் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்படி பார்த்து சில சங்கடங்களும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க. முதல்ல ஜோதிடம் சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. அது ஒருபோதும் தப்புவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் 2 காரணம். ஒன்று, இங்கே ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மன் போட்ட தலை விதி, உங்க தலை விதியை சரியா கணித்தால் சரியா நடக்கும். ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.